SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008000800. SP வேலுமணியுடைய பேச்சு இப்போ வேலுமணியுடைய பேச்சை திருச்சி பேசக்கூடாதுங்க. அவரு அண்ணாமலையை குறை சொல்றதுக்காகத்தான் இந்த மாதிரி கெடுத்தது நீங்கன்னு சொல்றதுக்காகத்தான் அந்த வாதத்தை வச்சாரு. ஆனா அந்த வார்த்தையை கூட ஏற்கனவே EPS சொன்னது இல்ல. தொடர்ந்து என்ன பேசினாரு அந்த சொன்னது இல்ல சார். பிஜேபி கூட்டணி முறியும் என்னை பேச விடுங்க. இல்ல பிஜேபி நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படிங்க? இல்ல சொன்னது இல்ல. அவரே பேசிட்டு இருக்காரு. நான் சொன்னது என்ன? நான் பதில் சொல்றேன். பிஜேபியோட கூட்டணி முறியும் போது அண்ணாமலை காரணம்னு சொன்னாங்களா? அதுதான் நானும் கேக்குறேன். இருங்க. அது அந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் சொல்லல. தொண்டர்கள் விரும்பல அப்படிங்கறத சொன்னது. இப்போ வரைக்கும் அன்னைக்கு சொன்னதெல்லாம் நான் சொல்லல. இப்போ அவருடைய நோக்கம் என்னன்னா, அவர் கூட்டு சேர்ந்தா 35 இடத்துல ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, கெடுத்தது அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அண்ணாமலை மேலே அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஃபர்தராக என்ன பேசினாரு பார்க்கணும். அதில் என்ன சொல்லியிருக்காரு, 100 திட்டங்களை இங்கே அறிவிச்சிருக்கிறாரு. அதை அண்ணாமலை நிறைவேற்றுவாரான்னு நாங்கள் இப்போ பார்ப்போம், செக்கப் பண்ணுவோம். நாங்கள் அண்ணாமலைக்கு எதிராக நாங்கள் பெரிய இயக்கம் நடத்துவோம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இல்ல சார், அது தொகுதி ரீதியா அவர் பேசுறது சரி. ஆனா இந்த வார்த்தை சொன்னது, இந்த வார்த்தை தான் இப்ப அண்ணாமலை தான் இந்த கூட்டணி பிரியறதுக்கு காரணம்னு வரேன். காரணம் சொல்லல அவரே, சொல்லி சொல்லல. அண்ணாமலை முன்னாடி தமிழிசை இருந்திருக்காங்க, முருகன் இருந்திருக்காங்க. காரணம் அண்ணாமலை சொன்னாரு, பிரிஞ்சதுக்கு காரணம் அண்ணாமலை சொல்லல. அவருடைய வார்த்தைகள் என்ன பிரச்சனைனா, மிஸ்இன்டர்பிரட் பண்ற மாதிரி ஸ்கோப் அதுக்குள்ள இருக்குது. அண்ணாமலை காரணமாக ஸ்கோப் வச்சிட்டாரு. நீங்க அதுக்கு பதில் ஏன் அண்ணாமலை காரணமாக முடியும்? நீங்க தான் பெரிய கட்சியாச்சு, அண்ணாமலை தான் ஒண்ணுமே இல்லாத மனுஷனாச்சு. இல்லையே, டோட்டலா வரும்போது அவர் சொல்றாரு, நீங்க தோத்ததுக்கு என்ன காரணம்? வாக்கு வித்தியாசம், வாக்கினுடைய அமைப்பை பார்த்து, ஒவ்வொரு கட்சி வாங்கினதை பார்த்து ஒரு கணக்கு ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அது சரி. அதுக்கு அடுத்து அவர் என்ன பேசுறாரு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, அண்ணாமலைக்கு எதிராக நாங்க கோவை தொகுதியிலே கடுமையா போராட்டம் நடத்துவோம். அண்ணாமலை பிரச்சனை இல்ல, அண்ணாமலை நாட் தி மேட்டர். திரும்ப கூட்டணின்னு பேசுறாரு. வேற சிம்பிள் क्वेश्चन தான் சார், அண்ணாமலை மேட்டர் கிடையாது. இதே எஸ்பி கணக்கு எடுக்க கூடாது. இதே எஸ்பி வேலுமணி கோயம்புத்தூர் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு முன்னாடி பாஜக இங்க ஒண்ணுமே இல்ல, அவங்க எங்க ஓட்டு வாங்க போறோம்னு பேசினவரு இதே எஸ்பி வேலுமணி. கோயம்புத்தூர்ல ஓட் அப்புறம் ஏங்க இப்ப நீங்க பெல்ட் அடிச்சீங்க? அப்ப ஏங்க நீங்க உடனே இப்படி பெல்ட் அடிச்சீங்க? தேர்தலுக்கு பின்னாடி அதிமுக டிடிவி தினகரன் கைக்கு போயிருந்தீங்க, போயிச்சா? போவோம். முன்னாடி பிஜேபி 8 தோல்வி ஓபிஎஸ் இருந்தப்பதான். அப்ப ஓபிஎஸ் இருந்தார், 8 தோல்வி. இல்ல சார், இல்ல இப்பதான் ஓபிஎஸ் வந்துட்டாரு, ஜெயிக்க வேண்டியதானே. ஓபிஎஸ் வந்துட்டாரு, ஜெயிக்க வேண்டியதானே. ஒரே நிமிஷம் ஓபிஎஸ் ஓட ஸ்ரீராம் இருங்க. சொந்த கருத்துன்னு எப்படி ஒரே கட்சியில இருக்கிறப்ப இவர் சொல்லி முடிச்சோடனே இவர் ஜெயக்குமார் சொந்த கருத்துங்கிறார். ஏற்கனவே ஆரம்பத்துல ஒரு பிரிவினை வர்றதுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்னா இருக்கும் போதே ஓபிஎஸ் ஒரு கருத்து சொல்லும் போது ஜெயக்குமார் அது ஓபிஎஸ் உடைய சொந்த கருத்து அப்படின்னாரு. அப்ப ஆரம்பிச்ச அந்த பிளவு கடைசியில் எங்க முடிஞ்சதுன்னு தெரியும். இப்ப எஸ்பி வேலுமணி அதிமுகவுல ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள்ல மிக முக்கியமானவர், மேற்கு மாவட்ட ஒரு தளபதினே அவரை சொல்லலாம். அவர் சொல்றத இவர் சொந்த கருத்துங்கிறார். இதுக்கு அடுத்த ரியாக்ஷன் என்ன? அப்ப உள்ளே எதிர்கட்சிகள் இந்த அதிமுக உட்கட்சி பூசலை தூண்டுவதற்கு முயற்சி செய்யறதுக்கு தீனி போட்டிருக்காரு ஜெயக்குமார். அதான் நான் சொல்றேன். அப்ப இருக்கு தீனி போட்டது எஸ்பி வேலுமணின்னு நான் சொல்றேன். ஏன்னா இது அதாவது அதே சமயம் பேச்சு வாக்குல அவர் இது சொன்ன விஷயத்தை இத ஊதி இல்ல நான் ஒன்னு சொல்றேன். இப்ப தெரிஞ்சது அதுதான், ஜெயக்குமார் கண்ட்ரோல்ல தான் அந்த கட்சி இருக்கு. நடுநிலையாளர்கள்லாம் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி முறிவடைஞ்ச உடனே இனிமே ஏடிஎம்கே போக கூடாது. ஏடிஎம்கே மதத்தையோ வேற ஏதோ பிரிவினைவாதத்தை பேசி வர கட்சி கிடையாது. எல்லாருக்குமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இவர் கூட்டணியே கிடையாதுன்னாரு. இப்ப நீங்க அண்ணாமலையை சென்ட்ரல் ஆர்குமெண்டா வச்சீங்கன்னா, சென்ட்ரல் ஃபிகரா வச்சீங்கன்னா என்ன அர்த்தம்னா, கூட்டணி முறிவடைஞ்சதுக்கே அண்ணாமலை பேசுனதுக்கு தான் காரணம் நீங்களே ஒத்துக்கிறீங்க.
பிஜேபியோட பாலிசி எல்லாம் பிரச்சனை கிடையாது, சரி, சரி. அதெல்லாம் எங்களுக்கு ஓகே அப்படி சொல்லவே இல்லைங்க. அப்படிங்கிற திரும்ப நீங்க திரும்ப இல்ல ஒருத்தர் திரும்ப திரும்ப பேசுனதை அண்ணாமலை தான் misrepresent காரணம், பண்றீங்க. அண்ணாமலை தான் காரணம்னா ஏங்க, அவர் இப்ப பேசாத அவர் சொன்னாரு வார்த்தையை இல்ல வாயில இல்ல வைக்கிறீங்க, முருகன் இருக்கிற போது வார்த்தையை. பிரச்சனை இல்ல, அவர் அப்படி சொல்லவே தமிழிசை இல்ல. இல்ல இல்ல தமிழிசை இருக்கிற போது repeat-ஆ பிரச்சனை இல்ல, சொல்றேன். முருகன் இப்படி அவர் சொன்ன அண்ணாமலை வார்த்தை அதெல்லாம் என்னன்னா, காரணம் என்று அவங்க பேர் முருகன் தமிழிசை அண்ணாமலை இருந்தப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வரல. சொல்லிருக்காங்க, அதிமுக சொல்லிருக்கு. அவர் சொன்னாரு அதிமுக சொல்லிருக்கு இல்ல இத. சார், முருகன் எந்த இடத்துலயும் முருகன் சொல்லல. எல்லாரும் தமிழிசை பேர்லாம் சொல்லிருக்காரு. முருகன் தமிழிசை இருக்கும்போது இந்த பிரச்சனை வரல. அண்ணாமலை பிரச்சனைங்க. அவர் தலைவர்களை அசிங்கமா பேசினார், கேவலமா பேசினார். தப்பு. இல்ல இல்ல என்ன? அதாவது இருங்க, அவர் பேசுனது இருங்க, எவ்வளவு இருங்க, மத்திய இருங்க, அரசு இருங்க. மத்திய தலைமைக்கு நீங்க புகார் கேவலமா கொடுத்தாங்க. அண்ணாமலையா? புகார் கொடுத்தா மத்திய தலைமை அவர் மேல ஆக்ஷன் எடுக்கல. சரி, சரி. தொடர்ச்சியா புகார் கிருஷ்ணமூர்த்தி, கொடுத்தாங்க. அப்ப என்ன தெரியுமா? மத்திய அரசு குறை சொல்றதை விட்டுட்டு ஓபிஎஸ் 5 ஓபிஎஸ் எடுத்தாந்து அங்க இன்சைட் பண்ணி அதுல கவனம் செலுத்தல் தான். நீங்க வந்து 40 தொகுதியில நின்ன இடத்துல கவனம் செலுத்த அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜில ஒரு 2 சீட்டாச்சும் ஜெயிச்சிருப்பீங்க. அந்த 5 அவ்வளவு பயம் உங்களுக்கு OPS நீங்க அவர்கள் பார்த்தா. ஓபிஎஸ்னா பதட்டப்பட்டு கடைசியில அவ்வளவு பயம். தோல்விக்கு இந்த அதிமுக தான் காரணம். அவரை தோக்கடிக்கிறதுக்கு வேலையை பார்த்துட்டு 40 இந்த சீட்டை எல்லாத்தையும் வாஷ் அவுட் ஆச்சு. அதனால தான் அவர் மேல கவனம் செலுத்தாம இருந்திருக்கணும் நீங்க. சரி, திரும்ப அது ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே சொல்லிட்டாங்க, துரோகிகளை எல்லாம் நாங்க விலக்கிட்டோம், துரோகிகளுக்கு இடம் இல்லைன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப திரும்ப நீங்க வந்து ஒன்றிணைய வாருங்கள் வாருங்கள்னா எப்படி வருவாரா? வருவாங்களா? இல்ல இன்னொரு 4-5 நாள்ல பொறுத்து தான் பாருங்களேன். சில அமைச்சர்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. நீங்க இதே கண்டிஷன்ல போனா 2026 மீண்டும் வந்து திமுக தான் ஆட்சியில் உட்கார போகுது. அப்போ என்ன அண்ணா திமுக ஒரு சூடே இருக்காது. இப்போ நீங்க படிப்படியா ஓட்டு வங்கி குறைஞ்சு ஒரு ஒரு டெட் எண்டுக்கு வந்தாச்சு. இனியும் அதுக்காக தொண்டர்கள் வெயிட் பண்ணி நிற்க மாட்டாங்க. பொறுத்து பாருங்களேன் நீங்க.